இன்றைக்கி டாபிக் என்னென்னா ஷெட்யூல்ஸ் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஷெட்யூல்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷனில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 12 ஷெட்யூல்ஸ் இருக்குது. 12 ஷெட்யூல்ஸு. ஒரிஜினலாக எவ்வளோ ஷெட்யூல்ஸ் இருந்துச்சுன்னா 8 ஷெட்யூல் தான் இருந்துச்சு. ஓகே, அப்போனா 8 ஷெட்யூல் ப்ளஸ் 4 ஷெட்யூல் வந்து சப்சிக்வெண்ட்டாக அமெண்ட்மெண்ட்ஸ் மூலமாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகே, அமெண்ட்மெண்ட்ஸ் மூலமாக இந்த 4 ஷெட்யூலும் ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்ப்போம். இப்போ ஒரு ஷெட்யூலாக நம்ம பார்க்கலாம். ஸோ ஷெட்யூல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ ஷெட்யூல்லேருந்து நிறைய கொஷின் ரிப்பீட்டடாக வந்துட்டுருக்கு. ஸோ ஒழுங்காக கவனிங்க. ஸோ ஷெட்யூல் 1. ஓகே, ஸோ இது என்ன இருக்குன்னா நேம் அண்ட் பவுண்ட்ரி, நேம் அண்ட் பவுண்ட்ரி ஆஃப் த ஸ்டேட்ஸ். ஓகேயா, இப்போது ஒரு ஸ்டேட்டோட நேம் என்னன்றதே இந்த ஷெட்யூலில் தான் இருக்கும். இப்போ ப்ராப்பராக நம்ம ஏதோ ஒரு நேம் சொல்கிறோன்னா அந்த நேம், ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாடுன்னு சொல்கிறோம். இதுக்கு முன்னாடி மெட்ராஸ் பிரசிடென்சின்னு இருந்துச்சு. இப்போது அந்த நேம் இப்போ தமிழ்நாடுன்னு நம்ம சொல்கிறோன்னா ஷெட்யூல் 1ல் தமிழ்நாடுன்னு இருக்கிறதுனால தான் நம்ம தமிழ்நாடுன்னு சொல்கிறோம். ஓகேங்களா, ஸோ எந்தெந்த நேம் அங்கே என்னவா இருக்கோ ஷெட்யூல் 1ல் என்னவா இருக்கோ அப்படி தான் நம்ம கூப்பிடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நியூ டெல்லின்னு மாறிச்சு. முன்னாடி டெல்லின்னு இருந்துச்சு, இப்போ நியூ டெல்லின்னு மாறிச்சு. ஸோ முன்னாடி வந்து ஷெட்யூல் 1ல் டெல்லின்னு இருந்திருக்கும். அதுக்கப்புறம் அமெண்ட் பண்ணி நியூ டெல்லின்னு மாற்றினதால இப்போ நியூ டெல்லின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் ஷெட்யூல் நேம் அண்ட் பவுண்டரி ஆஃப் த ஸ்டேட் மட்டும். செகண்ட் ஷெட்யூல் 2. ஷெட்யூல் 2ல் என்னென்னா அலவன்சஸ், எமோலுமெண்ட்ஸ், ப்ரிவிலேஜ். அதாவது சில போஸ்ட்டோட அலவன்ஸ், எமோலுமெண்ட்ஸ் அண்ட் ப்ரிவிலேஜ், அதாவது அந்த போஸ்ட்டை ஹோல்ட் பண்ணுறதுனால என்னென்ன யூஸ் இருக்குமோ இல்லை என்னென்ன எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் இருக்குமோ அதை பற்றி கொடுத்துருப்பாங்க. இதில் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு 9 போஸ்ட்டை பற்றி கொடுத்துருப்பாங்க. அந்த 9 போஸ்ட்டு என்னென்னு இது வரைக்கும் எக்ஸாம்ஸில் கேட்டதில்லை. பட் உங்களுக்கு வேணும்னா இது நோட் பண்ணிக்கோங்க. ஒன்று வந்து பிரசிடெண்ட், ஷார்ட் ஃபார்மில் போடுறேன் பிரசிடெண்ட். அடுத்து இன்னொன்று கவர்னரு. தேர்டு ஸ்பீக்கர் அண்ட் டெப்டி ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா. ஃபோர்த்து சேர்மன் அண்ட் டெப்டி சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா. அதே மாதிரி இங்கே ஸ்பீக்கர் அண்ட் டெப்டி ஸ்பீக்கர் போட்ட மாதிரி ஸ்பீக்கர் அண்ட் டெப்டி ஸ்பீக்கர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி வந்துடும். அதே மாதிரி இங்கே சேர்மன் அண்ட் டெப்டி சேர்மன் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலும் இன்க்ளூட் ஆகிடும். 5. அடுத்தது ஜட்ஜஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹை கோர்ட். அடுத்து கம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. ஸோ இந்த போஸ்ட்லாம் மட்டும்தான் இதில் கவர் ஆகிருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த எல்லா போஸ்ட்டுக்கும் ஒரு காமனான விஷயம் என்னென்னா இந்த போஸ்ட் எதுவுமே பொலிட்டிக்கல் போஸ்ட் கிடையாது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு காமன் போஸ்ட், அதாவது நான் பார்ட்டிசான் போஸ்ட்டுன்னு சொல்லுவோம். நான் பார்ட்டிசான்னா பார்ட்டி லிங்கேஜ் இல்லாத போஸ்ட். ஓகேயா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்பீக்கராக இருக்கவர், டெப்டி ஸ்பீக்கராக இருக்கவங்களாம் ஒரு பார்ட்டியிலேருந்து தான் வந்திருப்பாங்க. பட் அந்த போஸ்ட்டை ஹோல்ட் பண்ணும்போது அவங்க பொதுவான ஆளாக தான் இருப்பாங்க. ஸோ இந்த போஸ்ட் எல்லாமே நான் பார்ட்டிசான் போஸ்ட் தான். ஸோ அப்படி நீங்கள் ஒரு ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இதில் இல்லாத, ஃபார் எக்ஸாம்பிள் எம்பி எம்எல்ஏன்னு வந்துருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அதெல்லாம் பார்ட்டி போஸ்ட்டு. ஸோ அதை வச்சு ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். ஷெட்யூல் 2ல் எம்பி எம்எல்ஏலாம் வராதுன்னு. ஓகேங்களா, ஸோ அடுத்து ஷெட்யூல் 3. ஷெட்யூல் 3 பார்த்தீங்கன்னா இப்போ பதவியேற்கிறதுக்கு முன்னாடி ஓத் எடுப்பாங்க. அந்த ஓத் அண்ட் அஃபர்மேஷன் சொல்லுவோம். ஓகேங்களா, அந்த ஓத் அண்ட் அஃபர்மேஷன்ஸ் அதெல்லாம் இருக்கிறது தான் இந்த ஷெட்யூல். ஓகேங்களா, இதுவும் சில போஸ்ட்ஸ்க்கு இருக்குது. ஸோ இதில் வந்து பொலிட்டிக்கல் ஆஸ் வெல் அஸ் நான் பொலிட்டிக்கல் போஸ்ட் இருக்கும். ஸோ இதில் என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்ப்போம். இது ஆக்சுவலாக எக்ஸாமில் பெருசாக கேட்கறதில்ல. பட் ஆனாலும் அதாவது என்னென்ன போஸ்ட்லாம் இதில் வரும்னு கேட்கறதில்ல. பட் இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க. அதாவது ஃபஸ்ட்டு ஒரு எம்பியாவோ எம்எல்ஏவோ இருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்க கேண்டிடேட்டாக இருப்பாங்களா? ஸோ கேண்டிடேட்டாக இருக்கும் போது ஒரு ஓத்து எடுக்கணும். அடுத்தது எம்எல்ஏ ஆனதுக்கப்புறம் எம்எல்ஏவோ ஆர் எம்பியாவோ ஆனதுக்கப்புறம் ஒரு ஓத்து எடுக்கணும், அது இருக்கும். அப்புறம் எம்எல்ஏ ஆர் எம்பி ஆனவங்க மினிஸ்டர் ஆவாங்கல்ல, அப்போனா யூனியன் மினிஸ்டர் ஆர் ஸ்டேட் மினிஸ்டர் ஆகிறப்போ ஒரு ஓத்து. அடுத்தது
சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஜட்ஜானா ஓத் எடுக்கணும், ஹைகோர்ட் ஜட்ஜு, இன்னொன்று என்னென்னா சிஏஜி. அவ்வளோதான். இது மட்டும்தான் இங்கே இருக்கும். நல்லா பார்த்துக்கோங்க. ஒருத்தவங்க கேண்டிடேட் ஆஃப் எம்எல்ஏ ஆர் எம்பி போஸ்ட்டு, அதாவது நீங்கள் ஆகிறதுக்கு முன்னாடியே எடுக்கணும், அடுத்தது ஆனதுக்கப்புறம் எடுக்கணும், அப்புறம் அதுலேருந்து நீங்கள் மினிஸ்டர் ஆகிட்டிங்கனாலும் எடுக்கணும். ஸோ அப்புறம் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜோடது, ஹைகோர்ட் ஜட்ஜோட ஓத்து அண்டு சிஏஜியோட ஓத்து இருக்கும். ஓகேங்களா? இது ஷெட்யூல் 3. அடுத்து ஷெட்யூல் 4. ஷெட்யூல் 4 ரொம்ப முக்கியமான ஷெட்யூலு. இது என்னென்னா allocation of seats in ராஜ்யசபா. ஓகே, அதாவது ஒரு ஸ்டேட்டுக்கும் சர்டைன் நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து ராஜ்யசபாவில் அலோகேட் ஆகும். அந்த சீட்ஸோட அலோகேஷன் என்னன்றதை பற்றி தான் ஷெட்யூல் 4 பேசும். ஃபார் எக்ஸாம்பிள், தமிழ்நாட்டுக்கு அலோகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 18. ஓகேங்களா? ஸோ தமிழ்நாட்டுக்கு அலோகேட் ஆன சீட்ஸு வந்து இது எங்கே மென்ஷன் ஆகிருக்குன்னா ஷெட்யூல் 4 தான் மென்ஷன் ஆகிருக்கும். ஓகே, ஸோ நம்ம வந்து ராஜ்யசபாவில் எத்தனை கவுண்ட் இருக்கணுன்ற கரெக்டான டேட்டா எங்கே இருக்குன்னா ஷெட்யூல் 4 இருக்கும். எந்தெந்த ஸ்டேட்டுக்கு எவ்வளோ அலோகேஷன்றது தரவாக அதில் இருக்கும். ஓகே, ஸோ இது ஆக்சுவலாக அதனாலேயே பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் 4 அப்படியே கேட்பாங்க, என்னன்னு மட்டும் கேட்பாங்க, அலோகேஷன் ஆஃப் சீட்ஸ் இன் ராஜ்யசபா. ஓகே, நெக்ஸ்ட் ஷெட்யூல் 5. ஆக்சுவலாக ஷெட்யூல் 5 அண்ட் ஷெட்யூல் 6 ஒரே நேச்சர்லேயே இருக்கும். ஷெட்யூல் 5 என்னென்னா அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் ஷெட்யூல்டு, நல்லா பார்த்துக்கோங்க, ஷெட்யூல்டு ஏரியா அண்ட் ஷெட்யூல்டு ட்ரைப். ஓகேங்களா? அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் ஷெட்யூல்டு ஏரியா அண்ட் ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ். இது காமனான அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஷெட்யூல்டு ஏரியாஸ் அண்ட் ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ். கவர்மெண்ட் வந்து சில ஏரியாஸை ஷெட்யூல்டு ஏரியான்னு அறிவிக்கும். அதுக்கெல்லாம் சில சின்ன சின்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவை எப்படி அட்மினிஸ்டர் பண்ணணும், அப்புறம் ஷெட்யூல் ட்ரைப்ஸ்லாம் இருக்கிற ஏரியாவை எப்படி அட்மினிஸ்டர் பண்ணணுன்றதை இதை பற்றி பேசுது. நெக்ஸ்ட்டு, அதாவது இது ஆல் ஓவர் இந்தியா. பட் 5th 6th ஷெட்யூல் 6 அது எதை பற்றி பேசுதுன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் கண்ட்ரோலை பற்றி தான் பேசுது. பட் என்னன்னா ஸ்பெசிஃபிக்காக ஒரு 4 ஸ்டேட்டில் இருக்க ஷெட்யூல்டு ஏரியா அண்ட் ஷெட்யூல் ட்ரைபை பற்றி பேசுது. அந்த 4 ஸ்டேட் என்னன்னா அசாம், இது எல்லா இடத்துலையும் கேட்டிருக்காங்க, அசாம், மேகாலயா, திரிபுரா, மிசோரம். ஓகே, இந்த 4 ஸ்டேட்டோட அட்மினிஸ்ட்ரேஷனை பற்றி மட்டும்தான் ஷெட்யூல் 6 பேசுது. ஓகே, அடுத்து ஷெட்யூல் 7. ஷெட்யூல் 7 ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது ஷெட்யூல் 7. ஆக்சுவலாக ஷெட்யூல் 7க்கு ஒரு ஆர்டிக்கலே இருக்குது, ஆர்டிக்கல் 246ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஏன்னா சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப்பை பற்றி படிக்கும்போது ஷெட்யூல் 7 வரும். இந்த ஷெட்யூல் 7 தான் டிவிஷன் ஆஃப் பவரை பற்றி பேசுது. டிவிஷன் ஆஃப் பவர், அதாவது பாலிட்டியில் 2 கான்செப்ட் இருக்குது. டிவிஷன் ஆஃப் பவர்னு ஒன்று இருக்கும், செப்பரேஷன் ஆஃப் பவர்னு ஒன்று இருக்கும். டிவிஷன் ஆஃப் பவர்னால் யூனியன் அண்டு ஸ்டேட்ஸ் எப்படி பவரை ஷேர் பண்ணிக்கிறாங்க அப்படின்றத பற்றி தான் டிவிஷன் ஆஃப் பவர் பேசும். செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் வந்து ஆர்கன்ஸ் ஆஃப் த கவர்மெண்ட்டை பற்றி பேசும். தட் இஸ் இப்போ லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரின்னு 3 ஆர்கன் இருக்கும். அந்த 3 ஆர்கனும் எப்படி பவரை ஷேர் பண்ணிக்கிறோம், யார் எந்த வேலையை பார்க்கணுன்றத வந்து பேசுறது செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ். இது வந்து டிவிஷன் ஆஃப் பவர்ஸ். யூனியன் எதை மாதிரியான லாவை பாஸ் பண்ணணும், ஸ்டேட் என்ன மாதிரியான லாவை பாஸ் பண்ணணுன்றது பேசுகிறது தான் டிவிஷன் ஆஃப் பவர். ஸோ டிவிஷன் ஆஃப் பவர்ஸில் தான் பார்த்தீங்கன்னா 3 லிஸ்ட் இருக்கும், யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட்டு அண்ட் கன்கரண்ட் லிஸ்ட்னு ஒன்று இருக்கும். ஓகேங்களா? ஸோ யூனியன் லிஸ்ட்டில் சில சப்ஜெக்ட்ஸ் இருக்கும், ஸ்டேட் லிஸ்ட்டில் சில சப்ஜெக்ட்ஸ் இருக்கும், கன்கரண்ட் லிஸ்ட்டில் சில சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். இது பார்த்திங்கன்னா யூஸ்வலாக என்ன ஆகுனா இது வந்து கிரேட்டர், யூனியன் லிஸ்ட் வந்து அதிகமாக இருக்கும், இது அதை விட கம்மியாக இருக்கும், இது அதை விட ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ யூனியன் லிஸ்ட்டில் தான் அதிகமான சப்ஜெக்ட்ஸ் இருக்கும், ஸ்டேட் லிஸ்ட்டில் அதை விட கம்மியான சப்ஜெக்ட்ஸ் இருக்கும், கன்கரண்ட் லிஸ்ட்டில் அதை விட கம்மியான சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். அப்போனா இப்படி போட்டுக்கலாம். ஓகே, சப்ஜெக்ட்ஸோட கவுண்ட் குறைஞ்சிக்கிட்டே போகும்.
ஓகே. ஸோ ஷெட்யூல் 8 ஷெட்யூல் 8 எதை பற்றி பேசுதுன்னா ஷெட்யூல்டு லாங்குவேஜஸை பற்றி பேசுது. ஓகே, ஷெட்யூல்டு லாங்குவேஜஸ். ஓகே, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஷெட்யூல்டு லாங்குவேஜஸ் ஒரிஜினலாக கான்ஸ்டியூஷன் வந்ததுக்கு அப்போது ஷெட்யூல்டு லாங்குவேஜஸ் 14 தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு 8 ஆட் ஆகி இப்போது கரண்ட்லி 22 ஷெட்யூல்டு லாங்குவேஜஸ் இருக்குது. ஓகே, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு 14 தான் இருந்துச்சு, அது கூட இப்போ 8 ஆட் ஆகிருக்கு. இந்த 8 பற்றி நம்ம ரொம்ப முக்கியமாக கொஷின் வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ 8 பார்த்தீங்கன்னா 3 அமெண்ட்மெண்ட்டில் அந்த 8ம் ஆட் ஆகிருக்கு. 3 அமெண்ட்மெண்ட் மூலமாக ஆட் ஆகிருக்கு. ஓகே, அந்த 8 லாங்குவேஜஸ் அது என்னென்னு இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 21st அமெண்ட்மெண்ட்டு, கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்டு 1967. அடுத்து 71st கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்டு 1992. அடுத்து 92nd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்டு 2003. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிந்தின்ற ஒரே ஒரு லாங்குவேஜ் தான் ஆட் ஆச்சு. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா 3 கொங்கணி, மணிப்பூரி, நேபாளி. இந்த 3 லாங்குவேஜ் ஆட் ஆச்சு. ஓகே, அடுத்த இதில் பார்த்தீங்கன்னா போடோ, டோக்ரி, மைத்திலி, சந்தாலி, இந்த 4 லாங்குவேஜ் ஆட் ஆயிருக்கு. ஓகேங்களா? டோட்டலாக 8 லாங்குவேஜஸ்ஸு இந்த 3 கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் மூலமாக ஆட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே எந்தெந்த லாங்குவேஜஸ் எந்தெந்த அமெண்ட்மெண்ட்டில் ஆட் ஆச்சு, இதை வச்சு கொஷின்ஸ் ரிப்பீட்டடாக வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இதை கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிங்க. ரிப்பீட்டடாக படித்தா தான் இது ஞாபகத்தில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தது ஷெட்யூல் 8 வரைக்கும் பார்த்துட்டோம். ஷெட்யூல் 8 வரைக்கும் பார்த்தோன்னா ஒரிஜினல் கான்ஸ்டியூஷன்லேயே இருந்துச்சு. இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது எல்லாமே சப்சிக்வெண்ட்டாக ஆட் ஆனது. அப்புறம் ஷெட்யூல் 9. ஓகேங்களா? ஷெட்யூல் 9 ஃபஸ்ட்டு கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமாக ஆட் ஆச்சு 1951. ஓகேங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்லேயே இந்த ஷெட்யூல் 9 ஆட் பண்ணிட்டாங்க. ஓகே, இந்த ஷெட்யூல் 9 ஸ்பெசிஃபிக்கலாக எதுக்காக அப்படின்னா சில ஆக்ட்ஸை பார்த்தீங்கன்னா அவுட் சைட் த பர்வியூ ஆஃப் ஜுடிஷியல் ரிவ்யூ வைக்கணுன்றதுக்காக தான் இந்த ஷெட்யூலே கொண்டு வந்தாங்க. தட் இஸ் ஏதாவது ஒரு ஆக்டை நம்ம பாஸ் பண்ணால் அதை ஜுடிஷியல் ரிவ்யூ பண்ணலாம் அக்கார்டிங் டு ஆர்டிகல் 13. ஸோ இப்போ சப்போஸ் அந்த ஆக்டை வந்து நான் ஷெட்யூல் 9 வச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஆக்டில் நான் ஜுடிஷியல் ரிவ்யூ பண்ண முடியாது. அதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு சர்டைன் பீரியட் வரைக்கும் தான். ஏப்ரல் 24, 1973 வரைக்கும் வந்த ஆக்ட்ஸ் மட்டும்தான் ஜுடிஷியல் ரிவ்யூவுக்கு உட்படுத்த முடியாது. பட் சப்சிக்வெண்ட்டாக ஏப்ரல் 24, 1973க்கு அப்புறமேட்டு வந்த ஆக்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஜுடிஷியல் ரிவ்யூ பண்ணலாம். ஓகேங்களா? பட் இந்த ஷெட்யூல் 9க்குள்ளே வச்சா ஒரு சர்டைன் லெவல் ஆஃப் ப்ரொடெக்ஷன் இருக்கும். ஓகேங்களா? ஏதாவது ரொம்ப முக்கியமாக ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பார்த்திங்கன்னா நம்மளோட ரிசர்வேஷனே பார்த்திங்கன்னா 69% இருக்குது. ஆனால் கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுதுன்னா, கான்ஸ்டியூஷன் அண்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட்ஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா 50%க்கு மேலே ரிசர்வேஷன் இருக்கக்கூடாதுன்னு. ஸோ இப்போ நம்ம ஆக்ட்ஸை அதுக்குள்ளே போய் வைக்கிறது மூலமாக ஒரு சர்டைன் லெவல் ஆஃப் ப்ரொடெக்ஷன் அது கிடைக்கும். ஓகேங்களா? ஷெட்யூல் 10 பார்த்தீங்கன்னா 52nd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமாக வந்திருக்கும் 1985. இது எதை பற்றி டீல் பண்ணுன்னா ஆன்டி டிஃபெக்ஷன் தான் இதோட சப்ஜெக்ட். ஓகே, ஆன்டி டிஃபெக்ஷன்னா என்னென்னா ஏதாவது ஒரு எம்பி ஆர் எம்எல்ஏ எலெக்ட் ஆனதுக்கு அப்புறம் அவங்களோட பார்ட்டியை சேஞ்ச் பண்ணாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஏன்ற ஒரு மெம்பர், ஏன்ற ஒரு பர்சன் ஸ்டார் சிம்பிளில், தட் இஸ் ஏதோ ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோட சிம்பிள் வந்து ஸ்டார், அந்த ஸ்டார் சிம்பிளில் நின்று எலெக்ட் ஆகிட்டது
வேற ஒரு சிம்பிள் இருக்க ஒரு கட்சிக்கு போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க, அவர் வந்து இந்த கட்சியை ஆல்ரெடி ஸ்டார் இருக்க கட்சியை டிஃபெக்ட் பண்ணிட்டாருன்னு அர்த்தம். தட் இஸ் அவர் வந்து கட்சியை தாவுறாரு. ஸோ அப்படி பண்ணாங்கன்னா மக்கள் யாருக்கு ஓட்டு போட்டாங்கன்னா இந்த ஸ்டார் கட்சி என்னென்னலாம் ஐடியாலஜி இருக்கோ அதற்காக தான் மக்கள் ஓட்டு போட்டிருப்பாங்க. அவர் இப்போ இந்த ஹேஷ்டேக் இருக்க கட்சிக்கு போகிறது மூலமாக ஸோ அவர் வேறு ஐடியாலஜிக்கு போகிறாரு. ஸோ மக்கள் இதுக்கு தானே ஓட்டு போட்டாங்க ஸ்டாருக்கு. ஸோ மக்களை ஏமாத்துற மாதிரி ஆயிடும்ன்றதுனால தான் இந்த கான்செப்டே வந்துச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த கொலிஷன் கவர்மெண்ட்லாம் வர ஆரம்பித்ததுக்கு அப்புறமேட்டு தான் இந்த பிரச்சனையே வர ஆரம்பிச்சது. அடுத்தடுத்த கட்சிக்கு தாவிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் விஷயம் இருக்கிறதுனாலேயே ஒரு கட்சியில் எலெக்ட் ஆகிட்டு இன்னொரு கட்சிக்கு போக முடியாது. அப்படி போனாங்கன்னா அவங்க கேண்டிடேச்சர் கேன்சல் ஆகிடும். ஓகேங்களா? ஓகே, இந்த ஆன்டி டிஃபெக்ஷனை யார் டிசைட் பண்ணுவார் அப்படின்னா ஸ்பீக்கர் தான். ஓகேயா? ஸ்பீக்கர் தான். ஸோ ஸ்பீக்கர் தான் ஒரு மெம்பர் டிஃபெக்டிவ் ஆயிட்டாரா இல்லையான்றத முடிவு பண்ணுவார். முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்பீக்கரோட இந்த டெசிஷன் வந்து do not subject to இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் இந்த பவர் ஆஃப் த ஸ்பீக்கர் வந்து பார்த்தீங்கன்னா do not subject to judicial review அப்படின்னு இருந்துச்சு. பட் சப்சிக்வெண்ட்டாக பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன பண்ணிடுச்சுன்னா ஸ்பீக்கர் யாராவது ஒரு மெம்பரை டிஃபெக்ட் ஆகிட்டாருன்னு முடிவு பண்ணி அவரோட கேண்டிடேட்ஸரை கேன்சல் பண்ணாங்கன்னா அந்த ஸ்பீக்கரோட டெசிஷனை வந்து ஜுடிஷியல் ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு சப்சிக்வெண்ட்டாக சுப்ரீம் கோர்ட் அப்சர்வ் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? ஸோ ஷெட்யூல் 10 அவ்வளோதான். ஸோ அடுத்து ஷெட்யூல் 11. ஸோ ஷெட்யூல் 11 அண்ட் ஷெட்யூல் 12 பார்த்தீங்கன்னா லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் ரிலேட்டடாக இருந்து. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 73rd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்டு, இது 74th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து, இது முனிசிபாலிட்டி. இதில் 29 மேட்டர்ஸ் இருக்கும். அதாவது 29 மேட்டர்ஸில் பஞ்சாயத்து வந்து பஞ்சாயத்து டீல் பண்ணக்கூடிய இல்லை அட்மினிஸ்டர் பண்ணக்கூடிய மேட்டர்ஸ் வந்து 29 மேட்டர்ஸ். அதாவது அவங்க ஏதாவது டிசிஷன் எடுக்கிறாங்கன்னா இந்த 29 மேட்டர்ஸில் எடுக்கலாம். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா 18 மேட்டர்ஸ். ஓகே, ஸோ 18 மேட்டர்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து இது என்ன ஆர்டிக்கல்னால் 243Gன்ற ஒரு ஆர்டிக்கலில் வரும். இது 243W அப்படின்ற ஆர்டிக்கல் வரும். ஓகேங்களா? இவ்வளவு தான். ஸோ மொத்தமாக 12 ஷெட்யூல் இருக்குது. அதில் 8 ஷெட்யூல் ஒரிஜினல் ஷெட்யூல்ஸ் அண்ட் 4 வந்து கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ஸ் மூலமாக வந்தது. அண்ட் எந்தெந்த இந்த 4 ஷெட்யூல்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அது எப்பப்போ வந்துச்சுன்ற இயர் கேட்பாங்க. ஸோ நான் ஒன்று மிஸ் பண்ணிட்டேன். இந்த 73rd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா 1992. ஓகேங்களா? இதுவும் 1992. ஓகேங்களா? இந்த இயர்ஸு, இந்த சப்ஜெக்ட் மேட்டர்ஸு, இந்த ஆர்டிக்கல் இதெல்லாம் கேட்கலாம். ஸோ ஷெட்யூல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக படிங்க. பாய். சேனல் வீடியோ நல்லா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.